மிஸ்டர் பிரகாஷம் வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப சொல்லுவாரு. ஓகேவா? எஸ். ஓகே. இல்ல நீங்க சொல்றா. சாங் போட்டாதான் எனக்கு புரியும். குட் ஈவினிங் மா. ஓகே, நீங்க தான் ஷேர் மார்க்கெட் பத்தி பேசுறீங்க இல்லையா? நான் 2005 பூனேல இருந்தேன். இந்த ஹிஸ்டரி மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அப்புறம் ஒரு குரூப் கொடுத்துருக்கேன். 2005 உங்களுக்கு தெரியும் பூனே எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு யங் சிட்டி. அங்க இருக்கிற எவனும் வேலையே பார்க்க மாட்டான். ஆனால் எல்லாம் பணக்காரனாக இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம சவுத் இந்தியா வந்து போயிருக்கோம். என்னுடைய வீட்டு ஓனருக்கு வந்து எழுத படிக்க தெரியாது. ஆனால் அவருக்கு வந்து 25 வீடு இருந்துச்சு. எவ்வளோ அப்போ நான் சொல்ல 2005. அவர்கிட்ட போய் எனக்கு ஹிந்தி தெரியாது, மராட்டி தெரியாது. நான் இங்கிலீஷ் பேசுவேன், அவர் மராட்டியில் பேசுவார். 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணிடுவேன். அவர் சொன்னார், ஷேர் கான் ஒன்று இருக்கு, புதுசாக வந்திருக்கு, எம்ஜி ரோட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நான் டெய்லி போவேன். காலையில் 9:50க்கு அங்கே இருப்பேன். 10:30க்கு வெளியே வந்துடுவேன். வெளியே வரும்போது 50,000 வெளியே வரும்போது எப்படி இருக்கு நமக்கு? யோசிச்சு பாருங்க. 2005 நம்ம உயிரை கொடுத்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? அவன் யூகேல இருந்து யூஎஸ் திட்டிட்டு இருப்பான். கட்டுக்குள்ள இருப்போம் நம்ம. அவர் வந்து எழுத படிக்க தெரியாம 50,000 சம்பாதிச்சு வரும்போது நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம எம்சிஏ படிச்சிருக்கிறோம், இந்த ஆள் எழுத படிக்க தெரியாம இருக்கிறேன், 50,000 டெய்லி சம்பாதிக்கிறேன், என்ன இருக்குறான்னு சொல்லிட்டு நான் உள்ள போனேன். எங்க ஷேர்கான் ஆஃபீஸ். அப்போ நீங்க நினைக்க மாதிரி டெக்னாலஜிலாம் வளரல. நீங்க அங்கே போய் உட்காரணும், அவன் சொல்லணும் என்ன ஷாக் வேணா அவன் புக் பண்ணுவான். நம்ம 10 ரூபான்னு பார்க்கும்போது புக் ஆகும்போது 12 ரூபாயும் இன்னும் 8 ரூபா மாறும். நமக்கு புக்கில் வர்றதுக்கு 2-4 சிஸ்டத்துக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதெல்லாம் கரைச்சி குடிச்சு வச்சுருக்கிறோம். எழுத படிக்க தெரியாத எங்கள் ஓனர். சரிங்களா? நான் அவன்கிட்ட சரி நாம தான் படிச்சிருக்கோம்ல, நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம், எவனெல்லாம் டீல் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஈஸியாக வந்து சம்பாதிச்சிருவோம், இவனோட பெருசாக சம்பாதிச்சிருவோம். சரியா? அவன் 50,000 எடுக்கும்போது கூட கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தோம்னா நம்ம ஏன் சம்பாதிக்க முடியாது? நானே போக மாட்டோம். 2 பேரும் ஒரு பைக் வாங்கணும். ஏன்னா பூனே நமக்கு பைக் தர பெரிய கஷ்டம். நமக்கு ஹிந்தி வேலை தெரியாது. இருந்தாலும் எங்க ஓனர் மூலமாகவே ஒரு பைக்கை பிடிச்சோம். எம்மாக ஆடின்னு ஒரு பைக். அவர் கிளம்பும்போது நாங்களும் கிளம்புவோம். வார மாதிரி ஆஃபீஸ் போகிறத விட்டுட்டு இவர் தொழிலாக பண்ணணும். 6 மாசம் ஆஃபீஸ் 2 நாள் டெய்லியாக போகும். ஏதோ ஒரு காரணம் கதை விடுவோம். டெய்லி காலையில் 9:50க்கு போய் உள்ள உட்காருவோம். 10:15 அவருக்கு வாயில ஒன்று போடுவார், உதப்புவார். 10:30 துப்பிட்டு வெளியே போயிடுவார். நமக்கு ஏன் கூப்பிடறான்னு தெரியாது, எதுக்கு கூப்பிடறான்னு தெரியாது. ஆனா வெளியே போயிடறான். ஏன்டா வெளியே போறான்னு எனக்கு குழப்பம். அவன்கிட்ட மறுபடியும் எனக்கு புரியல. அங்க ஒருத்தவங்க இங்கிலீஷ் பேசுவான். அவன் அந்த என்ட்ரி பண்றான் இல்லையா, அவன் மட்டும் பேசுவான். அவன் என்னன்னு ஷார்ட் கட்டு இந்த 3 வார்த்தைக்கு மேலே இங்கிலீஷ் பேச மாட்டான். அவனுக்கு அவ்வளவுதான் தெரியும். ஆனா அவன் இவங்க எல்லாம் கம்யூனிகேட் பண்றானுங்க. வரானுங்க 10 பேருக்கு உட்காருவானுங்க. 10:30 காணாது போயிருவானுங்க. மறுபடியும் 3 மணிக்கு வருவானுங்க, 3:30 காணாது போயிருவானுங்க. இது வந்து 3 மாசம் நாங்கள் ஸ்டடி பண்ணோம். இதுல கடைசியா ஒன்று கண்டுபிடிச்சோம். இவனுக்கு வந்து வாங்குறானுங்க விற்கிறானுங்க, வாங்குறாங்க விற்கிறாங்கிறத அப்புறம் கண்டுபிடிச்சோம். எதனா வாங்குறாங்க எதனா விற்கிறாங்கிறத ஸ்டாக் லிஸ்டா வருது. அப்பதான் ஒரு டிவி கொண்டு வச்சோம். அந்த காலத்துல டிவிங்கிறது பெரிய விஷயம். ஷேர்கான பெரிய அளவு டிவி வச்ச உடனே தெரிஞ்சிச்சு இது ஒரு மாதிரி ஓடுது வருதுடா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நாங்க 2 பேரும் என்ன பண்ணோம்னா, பர்சனல் லோனுங்கிறது பெரிய கான்செப்ட் அந்த காலத்துல. நான் சொல்றேன் 2005 பர்சனல் லோன் வாங்க முடியாது. டாக்குமெண்ட் இல்லைன்னா காலை வைக்க விட மாட்டோம். நாங்கள் டெக் மஹிந்திராவில் இருக்கோம்னு சொல்லிட்டு எங்களுடைய ஹெச்ஆர்ட்ட பேசி ஒரு லெட்டர் வாங்கி அதெல்லாம் அந்த காலத்துல ப்ராசஸ் நாங்களே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். இது மாதிரி லோன் வாங்குறதுக்கு 5 லட்ச ரூபா லோன் வாங்க. எவ்வளோ? நான் 5 லட்சம், அவங்க 5 லட்சம். நாங்கள் பிளான் என்னன்னா 6 மாசத்துல ஒரு நாளைக்கு 50,000 கணக்கு வச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்க. அப்படியே 6 மாசத்துல நம்ம ஊரை நோக்கி போயிடலாம். இது நம்ம ஊரு கிடையாது. இவனுக்கு ஹிந்தி பேசுறானுங்க, மராட்டி பேசுறாங்க, சுத்தமா புரியல. ரொட்டி தான் இவங்க சோறு கிடைக்க மாட்டேங்குது. இங்க வேண்டாம். நம்ம 6 மாசத்துல அம்பானிகள் கடன் பண்ணிட்டோம். நாங்க என்னன்னா 6 மாசம் ஒவ்வொரு நாளும் எல்லா நாளும் 50,000 நம்ம அப்படி டபுள் ஆகுறோம். ஒரு லட்சமா எடுக்கிறோம். 6 மாசம் காசு வந்துடும். நான் ஊரை நோக்கி போலான்னு முடிவு பண்ணி 2 பேரும் உட்காந்து அவன்கிட்ட போய் அவன் என்ன பண்ணாலும் அதே பண்ணணும். எப்படி நமக்கு தெரியல. அவன் ஏன் துப்புறான்னு தெரிஞ்சிச்சு. அந்த துப்புறதை மட்டும் செய்ய வேண்டாம் தோணும். அவன் துப்புறான். ஆனா நாங்க போயிட்டே இருக்கிறோம். அவன் ஒருத்தர் தான் வந்துட்டு தான் இருக்கிறான். எங்களுக்கு தெரியாது அங்க கிரெடிட் நோட் ஒன்று இருக்குதுன்னு. அதாவது 5 லட்ச ரூபா போட்டோம்னா 50 லட்ச ரூபா டிரான்சாக்ஷன் பண்ணலாம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் நமக்கு சொல்லி தரல. அவன் 5 லட்ச ரூபா அக்கௌண்ட்ல கட்டுவான். ஆனா 50 லட்ச ரூபா ஷேர் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா புக்ல எங்கேயும் வராது. இந்த அரசுனால கதை தான். ஆனா அவங்க ரொட்டேஷன்ல பைசா எடுத்துட்டு நமக்கு தெரியாது. நம்ம சொந்த காசை எடுத்துட்டு போய் போட்டோம். 6 மாசம் தான் ஆச்சு. சரியா? அந்த 5,000 கூட இல்லை. நான் புரிஞ்சுக்கிட்டேன் வெளியே வந்துடலான்னு. எனக்கு கல்யாணம் ஆக போகுது. வீட்டில் 5 லட்சம் ஆசனம் எப்படி இருக்கும்? எங்க வீட்டில் எங்க அப்பா பின்னிடுவார். ஏன்னா 5 லட்சங்கிறத அந்த காசுல நீங்க வந்து
அப்போ பவுன் எனக்கு தெரிஞ்சு கிராம் வந்து 600 ரூபாய். ஒரு 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 கிராம் 600 ரூபாய்ன்னு நினைக்கிறேன். 600 500 ரூபான்னு நினைக்கிறேன். 550 ரூபா. எங்க அக்கா கல்யாணத்துக்கு அப்போ கொடுத்து சந்தோஷப்பட்டிருக்காரு. நான் அதை செய்யல. 5 லட்ச ரூபா போட்டு நம்ம 5 அப்படியே பெருசா எடுத்து வந்துடலாம்னு போயிட்டு 5000 ரூபா இருக்கும்போது நான் முழிச்சுக்கிட்டேன். என் ஃப்ரெண்டு முழிக்கல. அவன் என்ன சொன்னா, நான் எங்க அப்பாட்ட போய், அவங்க அப்பா தாசுதார், அப்ப பிரச்சனை கிடையாது அவனுக்கு பைசா, நான் எங்க அப்பாட்ட போய் விட்ட காசை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு 10 லட்ச ரூபா வாங்கி வந்தான். சரிங்களா? நான் வெளியே வந்துட்டு நாம அதுக்குள்ள மார்க்கெட் அப்பாச்சு கொஞ்சம் கரெக்ஷன் புரிஞ்சுக்கிட்டோம். மறுபடியும் நான் ஒரு யூடியூப் போயிட்டு வந்து ஒரு 10 லட்ச ரூபா விட்டதை பிடிக்கணும் இல்லையா? அங்கதான் ஒரு சேலஞ்ச் பண்ணேன். நமக்கு அப்பா வந்துருந்தான் சத்தியம், தெரியுங்களா? உங்களுக்கு தான் தெரியுமா தெரியாது? சத்தியம் சாஃப்ட்வேர்னு ஒருத்தர். நாம தான் நான் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறோம் இல்லையா? கம்பெனி எப்படி போகணும்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவன்கிட்ட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஃபினான்ஸ் பிளான் டூ மச்சா வந்து இருந்துச்சு. இவன்கிட்ட போனோம்னு வச்சுக்கவேன், நம்ம விட்டதெல்லாம் பிடிச்சிரும். இந்த மாதிரி கம்பெனி ஏன்னா அவன்கிட்ட வந்து ஃபினான்ஸ் ப்ராஜெக்ட் தான். உலகம் ஃபுல்லாக எல்லா ஃபினான்ஸ் ப்ராஜெக்டும் சத்தியம் தான் கேட்பேன். அந்த காங்கிரஸ் ஒன்றும் கிடையாது, நம்போ சிஸ்டம் கிடையாது, டி சிஸ்டம் கிடையாது. அவன்கிட்ட தான் வச்சிருந்தோம். ஏன்னா அவன்கிட்ட தான் சொல்யூஷன் வந்துச்சு. நாம அவனை நம்பி போடணும்னு சொல்லிட்டு 350 ரூபா ஷேரை வந்து நான் 8 லட்ச ரூபாய்க்கு வாங்கினேன். எவ்வளோ? 8 லட்ச ரூபாய். அன்னைக்கு தான் ஸ்கேம். அடுத்த மாசம் ட்ரிகர் ஆகுது. எங்க வீட்டுக்காரமா வந்து உட்காந்துருக்காங்க வீட்டில் கல்யாணம் ஆகி. காலையில் லேப்டாப் ஓப்பன் பண்ணேன். அப்படியே 150 அப்படியே வந்து ஏறி சொன்னால வெயிட் பண்ணல 5 ரூபாய்க்கு வந்துச்சு. எவ்வளோ? 5 ரூபாய். நான் பண்ணதான் பாக்குறேன். எவ்வளவுக்கு வாங்கினேன்? 150 ரூபாய்க்கு 8 லட்ச ரூபாய் போட்டு வாங்கினது 5 ரூபாய்க்கு பாருங்க. இது செகண்ட் அடி. அதுக்கு 5 லட்ச ரூபாய் போயிடுச்சு. 8 லட்ச ரூபாய் கண்ணு முன்னாடி பின்னாடி வீட்டுக்காரமா உட்காந்துருக்கா. அவள்தான் எட்டி பாப்பா, நம்ம கேப்பா எல்லாம் வந்துச்சு. 5 ரூபாய்க்கு விற்க முடியாது. அப்ப நான் டெக் மஹிந்திரா வந்துட்டேன். எங்க கம்பெனி சொல்றது நம்ம வாங்க போறோம். டெக் மஹிந்திரா வந்து சத்தியத்தை வாங்குற டிஸ்கஷன் எனக்கு தெரியும் எவ்வளவு வாங்க போறாங்கன்னு. பின்னாடி வந்து காமர்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கு தெரியாது, யார் வாங்க போறாங்கன்னு தெரியாது. சரி வாங்கினாலே ஏறிடும், நம்ம ஒரு ஆசை இருக்குல்ல. 5 ரூபா வந்துருச்சுங்களா? சரி இப்ப அந்த மாசம் சம்பளம் வந்துச்சு இல்லையா? அப்போ 40,000 ரூபாய்க்கு அதுல போட்டேன். அதை யோசிச்சு பாருங்க, புத்தகம் பிடிச்சிருவோம். 5 ரூபாய்க்கு வந்துருச்சு. காம்பன்சேட் பண்ணிடுவோம். ஆவரேஜ் நீங்களே சொல்றீங்களா? அந்த காலத்துல பண்ணது ஆவரேஜ் பண்ணிடுவோம், எல்லாம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு உள்ள போனா எங்க கம்பெனி வந்து வாங்குறதுக்கு டிலே ஆயிடுச்சு. அது வந்து திடீர்னு என்ன பண்ணிட்டான், லிஸ்ட் அவுட் எடுத்துட்டான். ஷேர் வந்து தூக்கிட்டான் லிஸ்ட் அவுட். பாக் அவுட் பண்ணிட்டு நீங்க எல்லாம் வெயிட் பண்ணுங்க, யார் பட்ஜெட் வரானோ அப்ப ரீவேல்யூவேஷன். நான் என்ன பண்ணுவோம், அந்த 3 மாசம் கழிச்சு மீதி பண்ணிருப்பான். அதுவும் போச்சு. சரி நான் இது மாதிரி இன்னும் உள்ளே போகக்கூடாது, விட்ட காசு எப்போ பிடிக்கணும்னு யோசனை பண்ணேன். அப்ப என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னீங்களா 10 லட்ச ரூபாய் போட்டு போனோம்ல, அவன் என்ன பண்ணா யூஎஸ் போயிட்டான். அவன் போர்ட்ஃபோலியோ கொடுத்து நீ இப்ப இதை வச்சு இந்த மனு வந்துருச்சு அவன்கிட்ட இருக்கு எல்லாம் சேரலாம், நீ என்ன பண்றே பண்ணிக்க, உனக்கு 50 எனக்கு 50 டீல் பண்ணலாம் சேரா. இப்ப நமக்கு என்ன ரிஸ்க்? இப்பதான் சொன்னார் இல்லையா, பயம் எல்லாம் போச்சு, எல்லாம் போயிடுச்சு, கையில ஒண்ணுமே இல்லை. அவனுக்கு தான் இப்ப பயம் கிடையாது, அவன் என்னென்ன பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டான். அந்த ஷேரை வச்சு விளையாண்டு நான் விட்ட 10 லட்சத்தையும் பிடிச்சிட்டு அவன் என்னென்ன விட்டாலும் வெளியே வந்துட்டேன். கையை தூக்கி அவன் கொடுத்துட்டு என் மாசம் 10 லட்சம் எடுத்து வெளியே வந்துட்டேன். எங்க வீட்டு அவன் சொன்ன இவன் தலை வச்சே படுக்க மாட்டேன், நீங்க என்ன வேணா பண்ணு, ஷேர் மார்க்கெட் கூட்ட தலை வச்சு படுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப வந்து 2012 விட்டு வெளியே வந்துட்டேன். மெசேஜ்லாம் உங்களுக்கு தெரியாது. சரி, நான் உங்க குருஜி பத்தி சொல்றேன். உங்க குருஜி வந்து ஆக்சுவலா இந்த இண்டஸ்ட்ரி தப்பு, இண்டஸ்ட்ரி கிடையாது, ஷேர் மார்க்கெட் கிடையாது. ஆக்சுவலா நான் ஒரு டைரக்டராவோ ஒரு மிகப்பெரிய கவிஞனாவோ சரியா இல்ல ஒரு பாடலாசிரியர் இருக்க வேண்டிய ஆள். ஆனா தப்பி தவறி லைன் மாறி வந்து சரியா இப்ப பணத்தை பத்தி பேசுறது அது உங்களுக்கு எங்களுக்கே பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். ஏன்னா வாழ்க்கையில நான் பணத்தை பத்தி பேசணும் யோசிக்கவே இல்லை. ஏன்னா 40 கவிதை நோட்டோட சுத்தி இருக்கிறாரு, இதெல்லாம் 40 கவிதை நோட்டு திடீர்னு பார்த்தா எல்லாம் இருந்துச்சுக்கணும் சரியா. நாம வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா கோயில பேசுகிறதா, இதெல்லாம் நாங்க வந்து 97 பார்த்துட்டோம். வெறும் கவிதையே எழுதிட்டு இருக்கோம், பக்கத்துல கவிதை தான் இருக்கும். இப்ப இந்த இவ்வளவு பேர்த்த உங்களை வந்து பினான்சியலா மாத்த முடியுங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ரெண்டாவது இப்ப வரல, நான் அவ்வளவு விட்டுருக்கேன், என் பக்கத்துல இருந்து நான் கையில நல்லா இருந்திருக்கு. நீங்க எங்கெல்லாம் போயிருக்கேன்னு பாத்துங்க சரிங்களா. சோ நான் இப்ப நான் செஷன் அட்டன் பண்ணேன். செஷன் அட்டன் பண்ணும்போது என்ன பாடகை விட்டாங்க இல்லையா, ஓப்பன் பண்ணாலும் புரிஞ்சிச்சு அவன் என்ன சொல்லிட்டாங்க. பாதராஜ் ஓப்பன் பண்ணுவாங்க இல்லையா, அப்படிங்கும் போது புரிஞ்சிச்சு அவன் என்ன சொல்ல வரான்ட்டு. அதுக்கு மேலே கேட்கவே தேவை. ஏன்னா நான் விழுந்தது வந்து 10,000 அடி இல்லை, 5 லட்சம் அடி சரியா. அவன் சொல்லும் போது புரிஞ்சிச்சு, சக்சஸ் ஸ்டோரி தான். கண்ணை மூடிட்டு நம்ம யோசிக்கவே வேண்டாம். என்னன்னா ஹெச்ஆர் சார் சொன்னாரு, சுரேஷ் சார், என்னன்னா இப்போ எங்க மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரியில் என்ன பிரச்சனை, 25 வருஷம் ஓடிட்டு டைம் கிடையாது, எதை பார்க்கறதுக்கும் டைம் சேவ் ஆகுது, எதை பற்றியும் படிக்க தேவையில்லை.
கண்ணு முன்னா தூக்கம் வராது. நெப்போலியன் கேட்டு இருந்தார் சார், தமிழ் சார், நெப்போலியன் இல்லாம தூக்கம் வராதுன்னு. சரிங்களா? நான் 2012 வெளியே வரும்போது முதல் நாள் என்ன பண்ணேன், 3 நாள் போய் தூங்கினேன். நம்பரே கண்ணில் வரும், மஞ்சள் நம்பராக தான் போடும், எவன் பேர் தான் ஞாபகம் வரும். எதுக்குன்னு சொல்லிட்டு 3 நாள் லீவ் போட்டுட்டு அந்த சேர்மன் கேட்டு வெளியே வரும்போது வீட்டுல சொல்லி தலை வச்சு படுமான்னு 3 நாள் தூங்கினேன். ஏன்னா நம்பரை தவிர மைண்ட் எதுவுமே ஓடாது. இங்க வந்த பின்னாடி சீட்டை பார்த்த உடனே எனக்கு ஒன்னொன்று தான் தோணுச்சு, டைம் சேவ் ஆகுது. 2வது இந்த பயம் வேலாயுதத்தை சொல்லுவான் விஜய், பயம் ஒன்று இருக்கு இல்லையா, அது நம்மளை விட்டு வெளியே போயிடும். ஏன்னா நீங்க எப்போ அது யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுக்கு பின்னாடி பயம் வந்து துரத்திட்டே இருக்கும். எப்போ பயம் இருக்கோ நம்ம அவுட் ஆகும். ஏன்னு சொல்லுங்க, நம்ம மூளை வேலை செய்யாது. பயந்துட்டாவே நம்மளுடைய தெரிஞ்சு சின்ன கூட அப்ளை பண்ண மாட்டோம். இங்க இவன் ப்ராசஸ் பார்க்கல, எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்துச்சுன்னா, இவன் 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தானா நான் முன்ன விட்டா நான் சொன்னதுங்களா டெய்லி 50,000 எடுக்கிறது. அதை எடுத்துக்கலாம், நான் 5 வருஷம் மிஸ் பண்ணிட்டேங்கிறத நான் இருந்த அந்த செஷன் எப்ப அட்டன் பண்ண ஆச்சரியப்படாதீங்க. எங்க ஊருக்கு போயிட்டு சார் 2 பேரும் ஒண்ணுதான். மார்ச், அதாவது மார்ச் மாசம் இல்ல, எப்போ மீட் பண்ணோம், இப்போ 10 மாதம், ஐ திங்க் ஆகஸ்ட் ஜூன்ல சும்மா இருக்கிறேன்னு ஃபோன் பண்ணேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன் யூடியூபிக்கு வேற 2 பேரும் பேசுறான்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்னா தெரிஞ்சிச்சு. நான் வந்து 5 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன். 5 வருஷம் விட்டதாச்சும் முடிச்சுக்கலாம், நம்ம என்னெல்லாம் கனவு கண்டிருந்தோம் அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ரியலைசேஷனு யூடியூப்ல தான் வந்தது. ஸோ இன்னும் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணல. ஏன்னா எங்க வீட்டுக்காரமான ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், என்ன சொல்லி தலை வச்சே படுக்க மாட்டேன்ட்டு. இப்போ எங்க வீட்டுக்காரமான கூட்டு வந்துருக்கேன், நான் பர்பஸா கூட்டு வந்தா நினைச்சு கூடாது, நான் பர்பஸா கூட்டு வந்து நினைச்சு கூடாது. ஏன்னா மறுபடியும் அதுக்குள்ள போறதுக்காக கூட்டு வந்திருக்காங்கிற ஐடியா வரக்கூடாதுங்கிறதுக்காக அவனே தான் கூப்பிட்டான், நான் கூப்பிடல. மெசேஜ் உங்களுக்கு மட்டும் கம்யூனிகேட் பண்ணல, நல்லா வச்சுங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு மட்டும் கம்யூனிகேட் பண்ணி எங்க வீட்டுக்கார மக்கள் கம்யூனிகேட் பண்றேன், நான் கூட்டிட்டு வரல. அது வேற ஷேர் மார்க்கெட்ல இருக்கும்போது ஒன்னே ஒண்ணு, பயப்படாதீங்க. நாங்களாம் பார்த்துட்டோம், பயமும் இல்லை. ஆனா எப்ப வேணாலும் விட்டு பிடிக்கலாம். இவங்க சொன்னாங்க எப்ப வேணாலும் என்ஜாய் ஆகும். அந்த மார்க்கெட் எப்பவுமே இருக்கும், மார்க்கெட் என்னைக்கு நம்ம விட்டு வெளியே போகாது. ஏன்னா நான் நல்லா அதுக்குள்ள இருந்துட்டு சொல்லி சொல்றேன், மார்க்கெட் என்னைக்கும் அப்படியே தான் இருக்கும். எப்ப வேணாலும் விட்டதை பிடிக்கலாம். அது என்ன பயம் இல்லாம இருக்கும். பயம் இல்லாம எப்போ வரீங்கன்னா, அந்த காசு உங்களுக்கு இல்லைன்னு என்னைக்கு முடிவு பண்றீங்களோ அந்த பயம் விட்டு போயிடும். என்னது அப்போ உங்களால் ஜெயிக்க முடியும். இதை என்னுடைய போட்டு உங்க குருஜியை வந்து இன்னும் நிறைய ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காரு. அவரை நீங்க கொஞ்சம் அவரை விட்டீங்கன்னா கொஞ்சம் கவிதைலாம் கிடைக்கும், யூஸ் பண்ணிக்கிங்க. சம்டைம்ஸ் அதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். அன்இமேஜினபிள் ஸ்கில் அவர்கிட்ட இருக்கு, அது வேஸ்ட் பண்ணிட்டாரு. எனக்கு வருத்தம் இருக்கு நம்மளாலே. சின்ன வயசுல இருந்து எனக்கு அவர் சொல்லுவேன், இண்டஸ்ட்ரி மாறி போயிட்டு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வாழ்ந்து வர மாட்டேங்கிறாரு. இப்போ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி எனக்கு ஹாப்பியாக தான் இருக்கு. மறுபடியும் பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அதுவும் பீப்புளோட இன்ட்ராக்ஷன் தான். ஆனால் உங்களோட கிரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு மணியோட இன்க்ரீஸ் பண்ணுறாரு, அவ்வளோதான். தேங்க்யூ. சாங் போட்டு இன்வைட் பண்ணோம். அவர் வேற சாங் ஆமா அந்த ஒரு இதுல ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. என்ன பாட்டு போடுறீங்க? சூஸ் பண்ணி நல்லா பண்ணுங்க. அப்படியே கண்ணாடி காஞ்சி ஒரு போடுங்க. Let's welcome the Honorable Hari, colorful Hari. Please, Hari. Mic is yours. Please go on. We are expecting so much from you. Please. Thanks for ஓகே, ஆசிரமத்திற்கு வருகை தந்திருக்கும் பக்த கொடிகள் நிறைய
குருஜினா ஓகே அப்படின்றது ஆசிரமம் தான். நம்ம எல்லாம் பக்த அந்த கோயில் மைக்கு தான். குட்டி மைக் கரெக்ட். ஸோ உங்க எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் ஆன மாதிரி தான் நெக்ஸ்ட் 2022 தான் பழக்கம். ஸோ அந்த குரூப்பில் அவர் எழுதுறதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகும். ஸோ இவர் சொல்கிறது சரியாக தான் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்ததுனால சரி அவரோட டைம் பேசுறதுக்கு அப்படின்னு ஒரு முறை பின் பண்ணியிருந்தேன். பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வழியாக தான் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு டைம் கேட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி கால் பண்ணி உங்களோட ட்ராவல் பண்ணணும் விரும்புகிறேன், என்ன பண்ணணும், இதை இன்வெஸ்ட் பண்ண முடியும், பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவர் ஓகே கேட்டிருந்தாரு, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும், உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு. சார் ஒரு 20 lakhs இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்குது. ஸோ அப்படின்னா ஓகே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களால் எவ்வளோ முடியுமோ, எவ்வளோ அமௌண்ட்ன்றது முக்கியம் இல்லை, ஆனால் இன்வெஸ்ட் பண்ணணும்னா அந்த கண்ட்ரியில் ஒரு பிளான் வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து இடையில நிறுத்தாமல் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா. ஸோ அப்படியா அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் யோசித்தேன். சரி ரைட்டு நான் உங்களை யோசிச்சுட்டு நான் என்ன பண்ணேன், அவரோட என்ன அமௌண்ட் ஒரு 20 lakhs இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன்னு சொன்னேன். அந்த அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அப்போ தான் ஓகே இன்னொரு மறுபடியும் மறுபடியும் அவங்க ரெடியாக இருக்கேன், இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். சரி அதுக்கப்புறம் அவரோட கிளாஸஸ் ஃபஸ்ட்டு அந்த செஷன் போடுவாங்க இல்லையா, ஸோ நான் அந்த கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணேன். ஸோ அப்போ வந்து ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வந்து கிட்டத்தட்ட 4.6 crores வந்து நிற்கிது. இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இங்கே கேட்டாங்க, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஆக்சுவலி எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் என்னன்னு பார்க்கவே இல்லை, பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்கவே இல்லை. ஸோ என்னன்னா அந்த கான்ஃபிடென்ஸு ப்ளஸ் நம்ம எப்போ வேணாலும் சாஞ்சிக்க குருஜி இருக்காரு, ஸோ அதனால ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்றதுனால எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தெரியாது, இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் தெரியாது. ஸோ நெட்டாக என்ன கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறதுனால என்னென்னு போய் அந்த எக்ஸ்ஐஆர் என்ஏவி அதெல்லாம் எதுவுமே பார்க்கல. ஸோ அதை அந்த கால்குலேஷன்ஸ்லாம் போகவே இல்லைன்னா நமக்கு இது கண்டிப்பாக பண்ணி தரோம். லாங் டேர்மில் நம்ம மிஸ்டேக்கே பண்ணியிருந்தாலும் டைம் கரெக்ட் பண்ணிக்கும். ஸோ டைம் இருக்குது, காலம் வந்து எல்லாத்தையுமே அர்த்தம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ டைம் கொடுத்தோம்னா நம்ம அது ஒர்க் அவுட் ஆகிடும். ப்ளஸ் நம்மக்கிட்ட எல்லாருக்கும் என்ன தாய்க்கும், எவ்வளோ வாங்கணும்னு தெரியாது, என்ன வாங்கணும்னு தெரியாது, இப்போ வாங்கணும்னு தெரியாது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஃப்ரேம் ஒர்க் நம்மகிட்ட இருக்குது. அதனால் பயப்படவே தேவையில்லை. நான் வடகு அவருக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் ஸ்லோ அப்படின்னு வடகு அடிச்சு போட்டு போயிட்டே இருக்கிறது. அது நல்லபடியாக போய்கிட்டு இருக்கேன். அதனால் பயமே இல்லை, தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்களும் கூடிய சீக்கிரம் 8 digit 9 digit ஒன்றுமே இல்லை. நமக்கு ஃப்ரேம் ஒர்க் பக்காவாக இருக்குது. அந்த ஃப்ரேம் ஒர்க்கை ஃபாலோ பண்ணால் நம்ம கோலை அச்சீவ் பண்ணிடுவோம். ஸோ அதான் ஸ்டாக் மார்க்கெட்டில் கடல் என்ன கொண்டு வரீங்களோ நீங்கள் தாராளமாக. இப்போ நிறைய பேர் சொல்லி டைம் மிஸ் பண்ணேன். கடல் எப்போவுமே இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டாக கடல் மாதிரி நேற்றோ இருந்தது, இன்றைக்கும் இருக்கும், நாளைக்கே இருக்கும். நம்ம என்ன கொண்டு வருமோ அள்ளிட்டு போகலாம். கிளாஸ் கொண்டு வருமோ கிளாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். சொம்பு கொண்டு வருமோ சொம்பெல்லாம் எடுத்து போகலாம். அண்டா பம்ப் வச்சு தூக்குறீங்களா தூக்கம் இருக்கும். கடல் வருத்தமே போகிறதில்ல. அதனால் டைம் போச்சுன்னு வருத்தமே தேவையில்லை. நமக்கு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. என்ன பாத்திரம் கொண்டு வரணும்னு தெரியும், அள்ளிட்டு போயிட்டே இருக்கு. அவ்வளோதான். வேற என்ன கொஸ்டின் இருந்தால் கேளுங்க, குருஜி ஆன்சர் பண்ண வேண்டாம். உங்களை மாதிரி கூலா இருக்கணுமா, கூலிங் கிளாஸ் போட்டுக்காக ஃபீல் கம்ஃபர்டபுள். நீங்க அடுத்து ஆமாம் அவங்க பேசுவாங்க, ராணி அவங்க பேசுவாங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட்